சத்யாக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள், அதனால சரி 150 பேருக்கு சமைக்க போறோம். மசாலா ஐட்டம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 10 கிராம் வச்சிருக்கேன். ஸோ நாங்க சமைக்கிற நேரம் நல்லா மழை வந்துட்டு இருக்கு, வெளியே பாருங்க. இங்க வந்து பணியாரமும் சொயமும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பேக் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு கிளம்பி தான் அங்கே இந்த பேக்கிங் இருக்கு. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 150 பேருக்கு சமைக்க போகிறோம். பிரியாணி தான் பண்ண போகிறோம், சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வச்சுருக்கேன். அந்த 10 கிலோவில் 6.5 கிலோ வந்து நம்ம பிரியாணிக்கு, 3.5 கிலோ வந்து நமக்கு வந்து தயிர் பச்சடிக்கு, 4 கிலோ தக்காளி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். புதினா வந்து ஒரு 4 கட்டி வச்சிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 10 கிராம் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், லெமன், பச்சை மிளகாய், எண்ணெய் வந்து 2 கிலோ எண்ணெய் வச்சிருக்கேன். நெய் வச்சிருக்கேன், தூக்கிட்டு போயிடுச்சுங்க உள்ள பசங்க, அதனால நெய் அப்புறமா காமிக்கிறேன். நீங்க வந்து நீங்க லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ எதுக்காக இன்னைக்கு 150 பேருக்கு சமைச்சு கொடுக்குறோம்? சத்யாக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள், அதனால சரி ஒரு 150 பேருக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். வெங்காயம்லாம் மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம், எப்பவுமே அதுதான் கடகடன்னு வேலை ஆயிடும் இல்லைங்களா, அதுல போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நீங்க வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இதுல ஆக்சிஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மேனேஜர், ஸோ அவர் தான் வந்து இந்த இடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பசங்க இருக்காங்க, படிக்கிற பசங்க, ஸோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஆசிரமத்துலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில ஆசிரமத்தில் அவுட் சைட் ஃபுட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இந்த கோவிட்க்கு அப்புறம். ஆமாம், ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே கொடுத்துருவோம். அவங்க வந்து அந்த பசங்களுக்கு 7 o'clock மேலே அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே ரெடி, உள்ளேயும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே வந்து ஆல்ரெடி வந்து சொன்னோம் இல்லைங்களா, சுயம் எல்லாமே பணியாரம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கலாம். நல்லா வந்து கழுவிட்டு வேக போட்டுப்போம். எவ்வளோ பொடியாக நறுக்கிச்சு பாருங்க. இந்த மாதிரினா நமக்கு வதக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து 1/2 கிலோ நெய், அதாவது ஒரு கிலோவுக்கு 100 கிராம் எண்ணெய். நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கணக்கு, அதில் கனெக்ட் பண்ணி நெய் வந்து இதில். மசாலா ஐட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 10 கிராம் வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கீங்கம்மா? பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, சுருள் பட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, கல்பாசி, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பிரியாணி செய்வது 20 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து 6.5 கிலோ, 200 கிராம் மஞ்சள், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. ஒரு 4 கிலோ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இவ்வளோ பெருசு போட்டாலே போதுங்களாமா? அரைச்சி வதங்கிடும். அரைச்சலாம் ஊற்றினா நல்லா இருக்காதுல்ல பிரியாணிக்கு? ஏன் கூழாக்கி வேணா ஊற்றலாம்? இல்லைங்கம்மா, கேட்குறோம். டவுட்டா? நியாயமான டவுட்டை கேட்கு. நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மழை தூவிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் சமைக்கிற நேரம் நல்லா மழை வந்துட்டு இருக்கு, வெளியே பாருங்க.
மஞ்சள் ரொம்ப ஒரு 3 அளவுக்கு சேர்த்துக்கலாம். மழை சம மழை பெய்யுதா? மலையில பிரியாணி ஃபர்ஸ்ட் சாப்பிட போறது கிடையாது, செஞ்சு அவங்க கொடுத்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட போறோம். வெறும் மிளகாத்தூள் வந்து 100 கிராம் சேர்த்துட்டேன். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 100 கிராம். அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 50 கிராம். எல்லாமே காரம் கம்மியாக தான் இருக்கும், நம்ம நல்லா கம்மி கம்மியாக போடுறாங்க அம்மா. இது நான் 3 கட்டு புதினால 1.5 கட்டு போட்டுக்கலாம். சிக்கன் வந்து 12 கிலோ சிக்கனு, ஆனால் 15 கிலோ அரிசி போடுறேன். பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸ் தான் நான் அவ்வளோ பேருக்கு வரணும் அப்படின்னு நம்ம அப்படியே கொட்டினீங்க அப்படின்னா கலர் வந்து லெமன் ஒரு 10 லெமன் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இது ஊற்று நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும், 2வது வாழை வராமல் இருக்கும். அதனால லெமன் 20 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 15 லிட்டர் தான் இது அதுக்கப்புறம் இது என்னங்கம்மா அரிசி கணக்கு? அரிசி கணக்கு தண்ணி கணக்கு 1.5 லிட்டர் ஊற்றணும். ஒரு கிலோவுக்கு 1 லிட்டர். ஸோ இப்போ வந்து மூடி வச்சிடலாம். அரி பார்த்தீங்கன்னா அரி வந்திருக்கான், தினேஷ் வந்திருக்கான். தினேஷ் வந்து இப்போ காலேஜ் 3rd இயர் முடிக்க போகிறான். அரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர். ஆமாம், அரி வந்து அவன் காலேஜ் எடுத்து இப்போ காட்டுவான். அரி இது உங்க அம்மா வேற பாப்பாங்கடா. சரி பரவாயில்ல, காலேஜ் எடுத்துக்காங்க. அரி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின். எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரம் இருக்கும். இப்பதான் சொல்றா பேசுறா அது. இங்க வந்து என்ன வேலைங்கம்மா, இதுவெல்லாம் முடிஞ்சிருச்சு. பணியாரெல்லாம் சுட்டாச்சு. இப்ப நமக்கு வந்து இது ரெடி ஆனா சிக்கன் ரெடி ஆயிட்டு அடுத்து என்னங்கம்மா தயிர் பச்சடி ரெடி பண்ணா ரெடி ஆகி முடிஞ்சது. அப்புறம் பேக்கிங் வேலை தான். நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. தண்ணி ஃபுல்லா வடிச்சாச்சு. தயிர் பச்சடிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. 4 கிலோ வெங்காயம், 10 லிட்டர் தயிர் ஊற்றிருக்கேன். இங்கே வந்து பணியாரமும் சொய்யமும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தயிர் பச்சடி பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பணியாரம் பேக் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி பேக் பண்ண போகிறோம். இறக்கி எடுத்து நம்ம போகலாம். வைங்க. அதில் என்ன கொஞ்சம் கிட்ட சொல்லுங்க. அப்போதான் வந்து மலடி போட்டு பிரியாணி ரெடி. ஆவியே வரலன்னு யோசிக்காதீங்க, நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் அப்பவே. கொத்தமல்லிலாம் கலரியாச்சு பாருங்க. அப்பா வந்து எல்லாருக்குமே நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம். பேக் பண்ணி எடுத்து அங்கே வச்சிடலாம். இருக்கு அடியில் இருக்கு. இங்கே வந்து நாங்கள் ரெடியாக எல்லாமே பேக் பண்ணியாச்சு. எடுத்துக்கிட்டு கிளம்பி தான் அங்கேயே 2 பேக்கிங் இருக்கு. நானும் சூரியன் தான் கிளம்ப. ஆமாம், பசங்க வரல, நாங்கள் 2 பேர் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சரி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டிஸ்ட்ரிபியூட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஃபுல்லாமே என்னென்ன பண்ணோம் நம்ம? பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை, அப்புறம் சொய்யம். ஓகே சூப்பர், வாங்க கிளம்பலாம். அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி அவங்க ஒரு சேவையாக பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நம்மளும் அந்த மாதிரியே கொடுத்துட்டு கிளம்ப போகிறோம் இப்போ. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். பாய்.